ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. பெரிகாத்தான் கூட்டணியிடம் பக்கத்தான் ஹராப்பான் தோல்வி அடைந்த நிலையில் பெர்சாமா கட்சியின் உறுப்பினர் விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சாமா கட்சியில் தற்போது சுமார் 29,200 உறுப்பினர்கள் உள்ளனர் என்றும் அதன் புதிய உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இதற்கு முன்பு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பில்லாமல் இருந்தவர்கள் என்றும் கட்சி தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்தார். பெர்சாமா உறுப்பினர்களில் 60 விழுக்காட்டினர் இதற்கு முன்பு எந்த அரசியல் கட்சியிலும் சேர்ந்ததில்லை என்றும் கட்சியின் தினசரி உறுப்பினர் விண்ணப்பங்களில் பெரும்பாலானவை இந்த பிரிவினரிடமிருந்தே தொடர்ந்து வருவதாகவும் ரவிசி தெரிவித்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நெகிரி செம்பிலான் தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் தோல்வி அடைந்த பிறகு பெர்சாமா உறுப்பினர்கள் ஆவதற்கான விண்ணப்பங்களில் கணிசமான அதிகரிப்பை கண்டதாக அவர் கூறினார். கடந்த வார நிலவரப்படி பெர்சாமாவின் உறுப்பினர்களில் 25 விழுக்காட்டினர் PKR முன்னாள் உறுப்பினர்கள் என்று அவர் இன்று பூச்சோங் தமான் புத்ரா பிரடானாவில் உள்ள பெர்சாமாவின் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மீதமுள்ள 15 விழுக்காடு பெர்சாமா உறுப்பினர்கள் மற்ற கட்சிகளிலிருந்தும் முக்கியமாக மலாய் அடிப்படையிலான அமைப்புகளிலிருந்தும் வந்தவர்கள் என்று அவர் கூறினார். சீன பிரஜையால் வழிநடத்தப்பட்டதாக கூறப்படும் வீடு உடைக்கும் கும்பல் ஒன்று ஸ்ரீ பெட்டாலிங் மற்றும் புடு பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட 2 சோதனை நடவடிக்கைகளில் 5 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முறியடிக்கப்பட்டதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். செராஸ் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட இந்த நடவடிக்கை கிடைத்த தகவல்கள் மற்றும் உளவு தகவல்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த சோதனை நடவடிக்கையின் போது வீடுகளில் கொள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு வாகனம் மற்றும் பல்வேறு உபகரணங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைக்காக காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மலேசிய குடிநுழைவுத்துறை 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டுகளை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் சில விமான நிறுவனங்களின் செக்-இன் கவுண்டர்களில் இத்தகைய பாஸ்போர்ட்டுகளை வைத்திருந்த மலேசிய பயணிகளுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் சில விமான நிறுவனங்களிடையே நிலவிய குழப்பம்தான் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் ஜகாரியா சபான் தெரிவித்தார். பொதுவாக சர்வதேச பயணத்திற்கு பாஸ்போர்ட்டில் குறைந்தது 6 மாத காலம் செல்லுபடியாகும் காலம் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையுடன் 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் தொடர்பான விவகாரம் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அவர் விளக்கினார். மேலும் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கும் மேலான செல்லுபடியாகும் காலத்துடன் பாஸ்போர்ட் பெற்றுள்ள மலேசியர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மலேசிய பயணிகள் மீண்டும் இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதற்காக அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் இந்த விவகாரம் தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் மலேசியர்களிடையே அஞ்சல் வாக்களிப்பில் குறைந்த பங்கேற்பு காணப்படுவதை அடுத்து வெளி விவகாரத்துறை அமைச்சும் தேர்தல் ஆணையமும் அஞ்சல் வாக்களிப்பு முறையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கடந்த மாநில தேர்தலில் வெளிநாடுகளில் உள்ள வாக்காளர்களின் பங்கேற்பு கணிசமாக குறைந்துள்ளதாக குளோபல் பெர்சே தலைவர் நிர்மலா தேவி வின்கட்டர் தெரிவித்துள்ளார். அவரது கூற்றுப்படி ஜொகூர் மாநில தேர்தலில் வெளிநாடுகளில் வசிக்கும் மலேசியர்களுக்கு வழங்கப்பட்ட வகை 1B அஞ்சல் வாக்கு சீட்டுகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டில் 7,814 இருந்த நிலையில் இந்த ஆண்டு வெறும் 1,044 குறைந்துள்ளது. இது 86.6 விழுக்காடு என்ற மிகப்பெரிய சரிவு என்று அவர் குறிப்பிட்டார்.
வகை 1B வாக்காளர்கள் என்பது மலேசியாவில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் வெளிநாடுகளில் வசிக்கும் அல்லது தங்கியிருக்கும் நிலையில் அஞ்சல் வாக்குக்கு விண்ணப்பிக்க தகுதியுடைய மலேசிய குடிமக்களை குறிக்கும். கடந்த மாதம் தனது வளர்ப்பு பேர குழந்தையை கொலை செய்ததாக 39 வயது பெண் ஒருவர் மீது இன்று கோத்தாத்திங்கி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி ஹபீசா அப்துல் ரசாக் முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது நூருல் ஃபர்கானா லைலி ஷா என்னும் அந்த நபர் தலையசைத்தார். கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றப்பத்திரிகையின்படி ஜூலை 30 மதியம் 12:30 மணிக்கும் மறுநாள் காலை 9:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தமான் ஸ்ரீ சௌஜானாவில் உள்ள ஒரு வீட்டில் 16 மாத குழந்தையான நூர் அங்குன் டாலியா அப்துல்லாவை கொலை செய்ததாக நூருல் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசாயன பிரேத பரிசோதனை மற்றும் DNA அறிக்கைகள் வரும் வரை விசாரணைக்கான தேதியை நிர்ணயிக்குமாறு துணை அரசு வழக்கறிஞர் நூர் அஃபிகா மூசா நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள டிசம்பர் 11 நீதிமன்றம் நிர்ணயித்தது. மோசமடைந்து வரும் புகைமூட்ட சூழல் காரணமாக சரவாக்கில் காற்று மாசுபாடு குறியீடு 200 தாண்டியதை தொடர்ந்து சரவாக்கின் தெப்படுவில் உள்ள 6 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் கல்வி அமைச்சின் வழிகாட்டுதலுக்கு இணங்கவே இந்த மூடல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சரவாக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சரியான் மாவட்ட கல்வி அலுவலகத்தின் கீழ் வரும் இந்த 6 பள்ளிகளிலும் மொத்தம் 579 மாணவர்களும் 104 ஊழியர்களும் உள்ளனர். தங்கள் பகுதிகள் அல்லது மாவட்டங்களில் API அளவீடுகள் 200 தாண்டும் போது பள்ளிகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்த பிறகு மாவட்ட அல்லது மாநில கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும் பள்ளிகளால் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 8 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா அடங்கிய ஒரு சாக்கை குப்பை குவியலில் மறைக்க முயன்ற போதைப்பொருள் கும்பலின் முயற்சி பெர்லிஸ் சுங்கத்துறையால் முறியடிக்கப்பட்டது. இதன் வழி 6,49,840 ரிங்கிட் மதிப்புள்ள 8.123 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு துறையால் மேற்கொள்ளப்பட்ட 6 அமலாக்க நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என்று பெர்லிஸ் சுங்கத்துறை இயக்குனர் முகமது ஃபுரிமான் ஹத்தார் தெரிவித்தார். பாடாங் பெசார் லெம்பா சூப்பிங்கில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பெர்லிஸ் சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு குழுவினர் ஒரு கடைக்கு பின்னால் சந்தேகத்திற்கு இடமான வெள்ளை சாக்கை கண்டறிந்ததை தொடர்ந்து மே 21 காலை சுமார் 11:50 மணியளவில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அமலாக்க பணியாளர்கள் அதை சோதிக்க மாட்டார்கள் என்று கருதி பிடிபடாமல் தப்பிப்பதற்காக போதைப்பொருள் நிரம்பிய சாக்கை ஒரு குப்பை குவியலில் விட்டு செல்வதே அந்த கும்பலின் செயல்முறையாக இருந்தது. நாடெங்கும் தன் வசிய குரலால் ரசிகர்களை தன் வசமாக்கி வைத்திருந்த மாபெரும் கலைஞர் திரு ரகுராமன் அவர்களை விண்ணுலகம் ஏற்றுக்கொண்டு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. தேன் அமுதம் தந்த அந்த மாய குரலோனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இயல் இசை நாடக மன்றம் வரும் 16/8/2026 பிரிக்ஃபீல்ட்ஸ் பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. தன் உச்சரிப்பில் சொற்களுக்கு உயிரூட்டி இசை ஊட்டி அழகு காட்டிய இந்த இசை மகன் தமிழ் மட்டும் அல்லாது மலாய், சீனம், ஆங்கில மொழிகளிலும் தன் இசை நுட்பத்தை புகுத்தி பல்லின மக்களையும் தன் பாட்டு பாதைக்குள் பயணிக்க வைத்தவர். தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் இசைக்கும் முழுமையாக அர்ப்பணித்து மறைந்த அந்த மாபெரும் கலைஞரை போற்றுவது நம் கடமை. இந்த நேசமிகு கலைஞரின் அர்ப்பணிப்பு, உழைப்பு, தன்னம்பிக்கை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கான அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். எனவே அன்னாரது புகழ் பாடும் இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை அன்போடு அழைக்கிறார்கள். இந்த நிகழ்வில் ராமனின் கலைப்பயண குறிப்பு, அவர் பாடிய சில காணொலி படைப்புகள், ராமனின் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சிலரது காணொலிகள் என பல அங்கங்கள் இடம்பெறுகின்றன. 16/8/2026 சரியாக மாலை 4 மணிக்கு தேநீர் உபசரிப்புடன் தொடங்கி
4:30 மணிக்கு மேடை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். மாலை 6:30 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறும். இந்நிகழ்ச்சிக்கு இசை தென்றல் ரகுராமனின் பாசத்திற்குரிய அபிமானி அறப்பணி வேந்தர் ஓப்ஸ்பா தியாகராஜன் தலைமையேற்கிறார். வாருங்கள், ஒளியை ஒளியாக்கிய அந்த உன்னத கலைஞனை போற்றுவோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.